தை அமாவாசைக்கு பின்வரும் சப்தமி திதியில் ரத சப்தமி எனும் சூரிய ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. ரத சப்தமியிலிருந்து சூரியன் தனது வெப்ப கதிர்களை மிகுதிப்படுத்துவதாக ஐதீகம். சூரியன் பெருமாளின் அம்சமாக கருதப்படுவதால் வைணவ திவ்ய தேசங்களில் ரத சப்தமி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் ரத சப்தமியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 7 குதிரைகள் பூட்டிய சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா நடைபெற்றது. வடமேற்கு மாட வீதியில் சூரிய உதயத்திற்காக மலையப்ப சுவாமி காத்திருந்தார். காலை 6:50 மணிக்கு சூரிய கதிர்கள் சுவாமியின் மீது பட்டதும் மலையப்ப சுவாமிக்கும் சூரியனுக்கும் சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலகேந்திர மாணவ மாணவிகள் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்தனர். வாகன மண்டபத்தை அடைந்த பின்னர் மலையப்ப சுவாமி சின்ன சேஷ வாகனம், கருட வாகனம், அனுமந்த வாகனத்தில் வீதி உலா வந்தார். தொடர்ந்து ஏழுமலையான் தெப்பக்குளத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. சர்வ அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி கற்பக விருட்ச வாகனம், சர்வ பூபால வாகனம், சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா நடைபெறும். லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 4 மாட வீதி மற்றும் வைகுண்டம் காத்திருப்பு அறையில் இருக்கும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஏற்பாடுகளை தேவஸ்தான செயல் அதிகாரி ஷியாமலா ராவ், எஸ்பி ஹர்ஷ வரதராஜு உள்ளிட்ட அதிகாரிகள் செய்தனர்.